கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வேளையில் தொடர்ந்து பேதுரு சொன்னதான சில காரியங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அவர் சொன்னதான ஒரு ஆணித்தரமான ஒரு பதில். அவர் அந்த வசனத்தை படிக்கின்ற வேளையில எனக்கு ரொம்ப அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. பேதுருவா இதை இப்படி சொன்னார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொன்னார் என்று பாருங்க. 2:30 அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். இதற்கு பயந்திருந்தவர், அவர் மறுதளித்தவர், அவரை பின்வாங்கி போனவர், எவ்வளோ காரியங்களை பார்த்தவும் இயேசு தம்முடைய சீஷனாக அவரை மீண்டுமாக ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அனுபவத்தை பெற்ற பின்பு அவர் பெற்றுக்கொண்டதான காரியம் என்னவென்று சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் வந்தது, ஒரு வல்லமை வந்தது. அந்த அதிகாரத்தோடு கூட சொல்லத்தக்கதாக இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அவர் பாருங்க, இதெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. அவர்களெல்லாம் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிக சாட்சிகளோடு சொல்ல வேண்டும், அவர் திஷ்டாந்தத்தோடு கூட சொல்ல வேண்டும். இயேசு தம்மை உயிரோடு இருக்கிறதாக 40 நாள் அவருக்கு காண்பித்து பின்பு அவர்களுக்கு ஒரு 10 நாள் காத்திருந்து சொல்லிட்டு பரலோகத்துக்கு ஏறினார். இதையெல்லாம் சிந்திக்கின்ற வேளையில் அந்த பேதுருவை போல நாமும் கூட ஒரு தைரியமாக ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு ஆண்டவர் என்று சுவிசேஷமாக மற்ற இடத்துல அறிக்கின்ற வேளையில் பேதுரு சொன்னது போலவே சொல்ல வேண்டும். அதோடு கூட அவர் சொல்கிறதான ஒரு காரியம், பரிசுத்தாவியானவரை அவர் பொழிந்தறினார். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்தாவியை பொழிந்தறினார். இதெல்லாம் கேட்டகாரிக்கலி அப்படியே அதை அஃபர்ம் பண்ணி அது உறுதியாக சொல்கிறார். இந்த மாதிரியான ஒரு பேதுருவுக்கு இருந்ததான ஒரு தைரியம், சாட்சி இவைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் தைரியமாக ஆண்டவரை அநேகருக்கு அறிவிப்போம், சுவிசேஷத்தை வல்லமையாய் பிரசங்கிப்போம், அநேகரை ஆண்டவர்கள் கொண்டு வருவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு இருந்ததான அதே ஒரு மன வைராக்கியம், தைரியம் எங்களுக்கு இருந்து உம்மை கொடுத்து மற்ற இடத்துல சாட்சி சொல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.